அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இன்றைக்கி மாவீரன் நான் அதாவது என்னோட முதல் பிள்ளை அப்படின்ற அளவுக்கு பேசுகிறேன். அப்போ எதுக்கு அதை சொல்கிறாருன்னா, அதை சொன்னால் உங்களுக்கு அங்கே குத்துன்னு தெரியுது. குரு அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் அவர் திருப்பி பேசுகிறார். இப்போ இதே பிரச்சனை தொடர்ந்தா வரக்கூடிய இந்த 2% 2% போயிடுவாங்க. அந்த 2% பிரதானம் வந்து பெரிய ஐயா மருத்துவர்கிட்ட தான் இருக்கும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக போகிறது இல்லை. இது பிரச்சனை பெருசாகும்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் குறையும். நாளைக்கு அதிமுகக்கோ இல்லை திமுக கிட்டேயோ இல்லை பாஜக கிட்டேயோ போய் உட்காந்து பேசும்போது உங்களுக்கு இருக்கிறது 2% தான். 2%க்கு என்ன ஒரு 4 சீட்டு கொடுக்கலாமாப்பா, இல்லை ஒரு 6 கொடுக்கலாமாப்பா, தருமபுரியில் 2, அப்புறம் விழுப்புரத்தில் ஒரு 2, பாண்டிச்சேரிக்கு வெளியில் எங்கன்னா இல்லை மெட்ராஸில் 1 நில்லுங்க. அதை தோக்கிற தொகுதி அந்த மாதிரி 6 தொகுதியில் தோக்கிற தொகுதி 3, ஜெயிக்கிற தொகுதி 3 கொடுத்து கூட்டணியே முடிச்சு விட்ருவாங்க. இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் எல்லையை மீறி ஒரு 1000 பேர் 5000 பேர் கூட இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு ஐபிசி தமிழ். கிட்டத்தட்ட பல மாதம் ஆச்சு உங்களை நேர்காணல். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடம் ஆயிடுது. ஆமாம். இப்போது தமிழக அரசியல் ரொம்பவுமே பரபரப்பாக இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தொடர்ந்து இந்த பாமகக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை, அப்பா மகன் பிரச்சனை, கிட்டத்தட்ட அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நடந்த அந்த போரை நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் நீதிமன்றம் போகிறாங்க, அது கடைசியாக அன்புமணிக்கு சாதகமான ஒரு வழக்காக போய் கடைசியாக அது அவருக்கு ஃபேவராக நடந்திருக்கு, பொதுக்குழு நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் மாநாடு ராமதாஸ் தலைமையில் நேற்று நடைபெற்று முடிஞ்சிருக்கு பூம்புகாரில். இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? நல்லா கோடிட்டு காமிச்சிங்க. அதிமுக பிரச்சனை, பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை. அடிப்படையில் அதிமுக பிரச்சனையில் சுமூகம் என்பது கிட்டத்தட்ட இன்னும் சரியாக தெரியல. பட் பாட்டாளி மக்கள் கட்சியில் சுமூகம் என்பது கிட்டத்தட்ட எனக்கு தெரியுது ஒரு பத்திரிகையாளராக. இதை எதை வைத்து பத்திரிகையாளர் இப்படி சொல்கிறார் அப்படின்னா, மேடையில் ஒரு நாற்காலியை போட்டு வச்சுட்டு காத்திருக்கிறாங்க. இது அப்பாக்குன்றாரு. அதே மாதிரி மகன் நடத்தக்கூடிய இதில் அவர் பதவி ஏற்றுக்கிட்டா கூட அவரோட பேனால் தான் பதவி ஏற்றுக்குவேன், அவர் தான் இன்னுமே எங்களுக்கு தலைவர் அப்படின்ற மாதிரி. அதாவது என்னென்னா 99% சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த 1% சமாதானம் செய்யறதுக்கும் சமரசம் ஆகிறதுக்கும் தயாராக இருக்கிறதையும் வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ இது என்ன ஆகுனா, வர்றது தேர்தல் காலம். தேர்தல் கிட்ட வர வர என்ன ஆகுனா, யாராவது ஒருத்தர், அதாவது கட்சிக்காரர்களோ இல்லை மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களோ இல்லை உறவினர்களோ இல்லை வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இல்லை வன்னியர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் யாரோ ஒருத்தர் சேர்ந்து அதை என்ன பண்ணுவாங்க, சரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியோட பிரச்சனை என்பது தேர்தலுக்கு முன்னாடி சரியாயிடும். ஏன்னா இது இப்போதைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையில் இருக்குது இந்த பிரச்சனை. இது சரி செய்கிறதும் சரி செய்யாமல் போகிறதும். தேர்தல் கிட்ட வர வர இந்த பிரச்சனையானது அன்புமணி ராமதாஸ் கையில் இருந்து அவரை விட மிகப்பெரிய அரசியல்வாதிகளோ இல்லை அவரை விட மிகப்பெரிய அரசியல் அந்த வகுக்கக்கூடிய அவர்களிடம் சென்றுவிடும். உதாரணத்துக்கு இப்போ கூட்டணி அப்படின்னு வரும்போது, இப்போது அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முடிவு எடுப்பார். எது பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவதுங்க கோர்ட்டு சொல்கிறது இல்லை நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் போய் ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டு வர்றது, நான் தான் பொதுச் செயலர் அப்படின்றதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கிற அரசியலில் ஈடுபடாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம அதிமுக எடுத்துக்காட்டுக்கிறோம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கோர்ட்டுக்கு நடைகிறாரு. கீழ் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், அதுக்கப்புறமா தேர்தல் ஆணையம், இப்படியெல்லாம் போகும்போது என்ன தான் போனாலும் நீங்கள் தேர்தலில் நின்று ஒருவேளை பலாப்பழத்தில் நின்று அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியிருந்தாரா, இன்றைக்கி ஐயா இன்றைக்கி மத்திய அமைச்சர். அந்த முடிவு மாற்றிருப்பார். அவர் மத்திய அமைச்சராக ஆகியிருந்தார்னா இந்த சைடு 8 தோல்வி 9 தோல்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவர் வெற்றி பெற்று மத்திய அமைச்சர் ஆகிவிட்டார். பிஜேபி என்னும் பொதி சுமையை சுமந்தும் கூட இங்கே ஒரு வேட்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டார். 6 லட்சம் ஓட்டு 7 லட்சம் ஓட்டு வேணும், அந்த செல்வாக்கு கூடும். அப்போ இது என்ன ஆகுனா, தேர்தல் காலம் கிட்ட வரனால நான் சொன்ன மாதிரி இவர்களை விட பெரிய அரசியல்வாதி ஒருவேளை பிஜேபியோட நெருக்கமாக போகிறாங்கன்னா அமித்ஷா கூட அதை கையில் எடுப்பார். அமித்ஷா கையில் எடுக்கும்போது என்ன முடிவு, சொல் பேச்சு கேட்குறீங்களா இல்லையா அப்படின்னா, அப்போ நாங்கள் நினைக்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்கள் வைக்கிறது தான் வியூகம். இப்போ உதாரணத்துக்கு அதிமுக கதவை சாத்திடுச்சு அப்படின்னா
நிறைய கட்சிகளுக்கு இன்றைக்கி போகிறதுக்கு இடம் கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. பாஜகவை தலைமையாக ஏற்றுக்கிட்டு போன வாட்டி போய் நட்டாத்தில் நின்னது அவங்களுக்கே தெரியும். அப்போது விஜய் அவர்கள் புதிய கட்சி, அவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரு, அவர் இன்னும் களத்துக்கே வரலன்றது என்னோட பார்வை. அதாவது களத்தில்னா அரசியலுக்கு வந்துட்டார், போராட்டம் மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது அவர் இன்னும் ஷூட்டிங்கில் தான் இருக்கிறார், இன்னும் களத்துக்கு இறங்கலை. அப்படி இருக்கக்கூடிய விஜய். ஆனால் நாம் தமிழர் சீமான் அவர்கள் களத்தில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு. பட் நான் தான் அப்படின்னும் போது தன்னை முன்னிலைப்படுத்தும் போது கூட வந்து சேர்றதுக்கு யாரும் உறுதுணையாக இல்லை. அவரோட நிலைப்பாடு அது. அப்போது எந்த பஸ்ஸில் ஏறினா ஓரளவுக்கு எம்எல்ஏவும் ஆக முடியும், குறைந்தபட்ச எதிர்கட்சி ஆகலாம், இல்லை ஒருவேளை மக்கள் விரும்பினா ஆளுங்கட்சி ஆகலாம்னா அது அதிமுக தான். இப்போ அதிமுக வந்து ஒருவேளை அன்புமணி ராமதாஸ்க்கு இல்லை, இவர் இல்லை நாங்கள் நினைக்கிற பாமக அப்படின்னு நிராகரிச்சிட்டாங்கன்னா அந்த பாமக அவுட்டு. இல்லை பெரிய ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு போதிய அளவுக்கு செல்வாக்கு இல்லை, இவங்களுக்கு ஐயாவோட சேர்ந்து பயணம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு கட்சி நினைக்குதுன்னா அப்போ அந்த கட்சி அவுட்டு. அப்போ இந்த பிரச்சனை வந்து இதுக்கு மேலே இவர்களே புத்திசாலித்தனமாக தீர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. பிளவுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அறிவாலயமோ இல்லை அதிமுக தலைமையகமோ இல்லை ஏதோ ஒரு கட்சி, இல்லை விஜயோட பனையூரில் போய் நீங்கள் பேசிங்க, இல்லை ஒரு நட்சத்திர ஹோட்டலில் உட்காந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா இந்த பிளவுபட்ட பாமகவை போய் உட்காந்து நீங்கள் பேசும்போது நீங்கள் கேட்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை கேட்கக்கூடிய தொகுதிகளோ கண்டிப்பாக கிடைக்காது. ஆல்ரெடி இன்றைக்கி வந்து கூட்டணி வந்து ஒரு கட்சியை வந்து எண்ணிக்கை கூட வாங்கி பெறணும் அப்படின்ற திராவிட கட்சிகள்கிட்டேருந்து அதிகம் வாங்கணுன்ற அந்த அதை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒண்டி அதெல்லாம் விட்டு இது பின்னோக்கி போகிறாங்க. மக்கள் பிரச்சனை பேச வேண்டிய நேரம், ஆளுகின்ற அரசுக்கு எதிராக வந்து ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்கி அதை வந்து எந்தெந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கோ அங்கே வந்து அறுவடை செய்கிற நேரத்தில் போட்டி பொதுக்குழு போடுறது, தேர்தல் ஆணையம் போடுறது, நடைபயணம் போடுறது, அதுவும் வந்து தன்னோட சொந்த லாபத்துக்காக. இதில் அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் தலைவர் ஆகிட்டா இல்லையா அப்படின்றதான் இங்கே பேசு பொருளாக இருக்குது. இது வந்து மக்களுக்கு இதை பற்றிலாம் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல அன்புமணி ராமதாஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த பொதுக்குழுவில் 19 தீர்மானம் போட்டிருக்காரு. 19 தீர்மானத்தில் திமுக அரசாங்கத்தை கண்டித்து நிறைய இடங்களில் வந்து அவங்களுடைய தீர்மானங்களில் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்வது போல் அவருக்காக வந்து அன்புமணி நடைப்பயணம் போகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து அவர் என்ன கவலைப்படுறாருன்னா, நான் வந்து தினமும் வந்து ஒவ்வொரு ஊராக போகிறேன், அதெல்லாம் யாரும் பெருசாக காட்ட மாட்டேங்கிறாங்க, ஆனால் முழுக்க முழுக்க எங்கள் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் அதுவும் ஒன் சைடடாக போகுது, நான் வந்து ஐயாவை பற்றி பேச ஆரம்பித்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. அப்போது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம செய்திகள் போடுறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் திமுகவை கடுமையாக அன்புமணி சாடுறாரு. ஆனால் வந்து நேற்று ராமதாஸ் அவர்கள் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறார். அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், 10.5% இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு கோரிக்கையாக வைக்கிறார். அப்போ அவரோட பேட்டர்ன் வேற மாதிரி இருக்குது, ராமதாஸ் பேட்டர்ன். இவர் வந்து திமுகவை கடுமையாக சாடுறாரு. இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி பார்க்குறது? இல்லை, ஒரு ரொம்ப நீண்ட அழகான கேள்வி கேட்டிருக்கீங்க. ரெண்டும் வேறு வேறு பேட்டர்ன்லாம் இல்லை, ஒரே பேட்டர்ன். அது மருத்துவர் ஐயா பேட்டர்ன் தான். அவர் வந்து டெம்போவை பில்டு பண்ண கூட இன்றைக்கி கோரிக்கை வைப்பார். எடுத்தவுடனே காலரை தூக்கி விட்டுட்டு சண்டை போட முடியாது அரசியலில். ஃபஸ்ட்டு கோரிக்கை, எப்பா நான் கோரிக்கை வச்சேனே வன்னியர் சமுதாயத்துக்கு, இந்த கோரிக்கை என்னாச்சு, அடுத்த கேள்வி, அதுக்கப்புறம் ஒரு ரிமைண்டரு, மூணாவது ஒரு கண்டன குரல், அதுக்கப்புறம் ஒரு போராட்டம், அதுக்கப்புறம் நான் ஏன் உன்னை எதிர்க்கிறேன், நான் ஏன் வந்து அதிமுகவில் சேர்றேன், இல்லை நான் ஏன் பிஜேபியில் சேர்றேன், இதெல்லாம் வச்சுன்னு கூட அவர் பில்டப் பண்ணி வருவார். அதாவதுங்க, தகப்பனாருக்கு வந்து ஒரு சில விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவர் தகப்பன், உங்களுக்கு அப்பா, அவர் போட்ட வந்த நீங்கள் இன்றைக்கி மனசாட்சியோடு பேசுங்க. ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஒண்டி இல்லை அப்படின்னா இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் ஐயாவை எத்தனை பேருக்கு தமிழக அரசியலில் தெரிஞ்சிருக்கும்? அவரோட இனிஷியல்லேருந்து அவரோட பேர்லேருந்து அவர் போட்ட வழி எல்லாமே. இன்றைக்கி மாவீரன் நான் அதாவது என்னோடய முதல் பிள்ளை அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாரு. அப்போ எதுக்கு அதை சொல்கிறாருன்னா, அதை சொன்னால் உங்களுக்கு அங்கே குத்துன்னு தெரியுது. அப்போ என்ன அதை சொல்ல வர்றாருன்னா, குரு அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் அவர் திருப்பி பேசுகிறார். பேச வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளது யார்? அப்போது இதெல்லாம் தான் இவர் பண்ண சிக்கல். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் ஒரு விஷயத்தில் நியாயமான கோரிக்கை அன்புமணி ஐயா அவர்கள் சொல்கிறது என்னென்னா, எங்கள் கட்சியில் நல்லது நாங்கள் எவ்வளோ பண்ணுறோம், எவ்வளோ கண்டனம் தெரிவிக்கிறோம், திமுக அரசை விமர்சனம் பண்ணுறோம், இல்லை மத்திய அரசுக்கிட்ட ஒரு சில கோரிக்கைகள் வைக்கிறோம், விமர்சனம் பண்ணுறோம், அதெல்லாம் பேசாமல் எங்கள் இந்த குடும்ப சண்டையே நீங்கள் பெருசு கட்டுறீங்களே. அதாவதுங்க, செய்தியில் வந்து நல்ல விஷயங்கள் கொஞ்சமாக போடுறாங்கன்னா அது ஒரு சிக்கலாக இருக்கிறது, பேசுபொருளாக இருக்கிறது, அதுதான் வந்து அதிகமாக வந்து மக்கள் பார்க்குறாங்க. இது வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி இப்போ அன்புமணி போயிட்டு ஒரு மாம்பழத்தை எடுத்து ஊராக டாட்டா காட்டுறதே பொழுதுக்கும் போடுறத விட விஜய் அரசியலுக்கே வராமல் டாட்டா காட்டுறதை போட்டால் தான் மக்கள் பார்க்குறாங்க. இது ஊடகத்தோட பிரச்சனை இல்லை. மக்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சீரியஸாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா நாங்கள் அதையும் காட்டுவோம். அப்போது இங்கே வந்து இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தரை ஊடகம் காட்டி தான் பெருசாக்கி தான் 2 முறை முதல்வர் ஆனார்.
அப்போ ஊடக வெளிச்சத்துக்கு நீங்கள் வரணும்னா நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும். அதற்கு உண்டான யுக்திகள், அதற்கு உண்டான பிரச்சாரங்கள், மக்கள் வந்து எப்படி பேசினா மக்கள் மன்றத்தில் எடுபடுது, நம்ம ஒரு தலைவராக எப்படி இவால்வ் ஆகணுன்றது தான். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஊடக வெளிச்சம் வந்து உங்கள் மீது பாய போகிறது. அதற்கு உண்டான அறுவடை அரசியல் ரீதியாக உங்களுக்கு கிட்ட போகிறது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாரு, இப்போ அவருக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன, ஐயா பெரிய மருத்துவர் வந்து வெளியில் போயிடணும், ஒதுங்கிக்கிறோம், கௌரவ தலைவராக. இல்லை, அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் கூற்றுப்படி வந்து பார்த்தா அவருக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் மறைமுகமாக கிட்டத்தட்ட அதான் சொல்கிறார், எனக்கு வயசாகலை அப்படிங்கிறத அவர் ஸ்விம்மிங் பண்ணி அதே மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து அவர் எடுத்து பேசுகிறார். நான் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்கேன் அப்படிங்கிறத எடுத்து பேசுகிறார். அது மட்டும்தான் காரணமா, இல்லை வேறு ஏதாவது அவருக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கா, பொலிட்டிக்கல் கால்குலேஷன்? நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் சரி, நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். 2 பெரிய கட்சிகள், ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொன்று மதிமுக. இந்த 2 கட்சிகள் வந்து திராவிட கட்சிகளை குலுக்கிய கட்சிகள். அதாவது 3வது பெரிய பிரதான கட்சி, ஆட்சியை தீர்மானிக்கின்ற பிரதான கட்சி, இல்லை எந்த கட்சி ஆளக்கூடாது அந்த கட்சி ஆட்சியிலேருந்து இறக்கக்கூடிய கட்சிகள். இதில் வந்து நீங்கள் வந்து டிஎம்டிகேவையும் சேர்த்துக்கலாம், விஜயகாந்த் தலைமையில் அவர்களிருந்து. இந்த 3 கட்சிகளுமே என்ன பிரச்சனைனால காலியாச்சு அப்படின்றத பார்க்கணும். இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனை, தங்களோட சக்தி தெரியாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறது, வெளி பிரச்சனைகளை வந்து, அதாவதுங்க ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளேயே ஒரு கட்சி வந்து ரொம்ப அதிகமாக, இப்போ திமுகலையும் பிரச்சனை இருக்குது, அதிமுகலையும் இருக்குது. பட் என்னென்னா அவங்களோட உட்கட்சி பிரச்சனையை விட மக்கள்கிட்ட செல்வாக்கு அதிகம். இவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு உட்கட்சி பிரச்சனை போது உட்கட்சி பிரச்சனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ ஏன் இந்த பிரச்சனை புதுசாக வருதுன்னா, வெளிப்படையாக சொல்கிறோமே, கூட்டணியை வந்து மேபி அன்புமணி ராமதாஸ் நான் தான் முடிவு பண்ணுவேன், நான் தான் எத்தனை சீட்டு பேசுவேன். வழக்கமாக தேர்தலுக்கு செலவுக்கு கை காசு வாங்குகிற பழக்க வழக்கம் இந்த கட்சிகளுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது யார் போட்டி வாங்குறது அப்படின்ற அந்த பிரச்சனைலாம் இருக்குது. கிட்டத்தட்ட சொத்து தகராறுன்னு சொல்லிட்டு ஒரு சில சொந்தங்கள் சொல்கிறாங்க, வன்னியர் சொந்தங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது சொத்து தகராறு, வேறு எதுவும் கிடையாது, அதற்காக குடும்ப பிரச்சனையை கட்சி பிரச்சனையாக மாற்றிட்டாங்க, இப்படியும் சொல்லி வருத்தப்படுறவங்க உண்டு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதை இவங்களா தீர்த்துக்கிட்டால் சீக்கிரமாக சரியாயிடும். இல்லைனா வேறு யாருன்னா ஒருத்தர் தீர்த்து வைப்பாங்க. அது 2 விஷயம். ஒன்று, 2026 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ப்ரூவ் பண்ணலைன்னா அவங்களும் இந்த தேர்தலில் இருந்து தள்ளி வைக்கப்படுவார்கள். அதாவது அந்த 5%, 6% வாக்குகள், வாக்கு சதவீதத்தின்படி பார்த்தா 2016 5.6% வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்காங்க. 2021 3.8. இப்போ இதே பிரச்சனை தொடர்ந்தா வரக்கூடிய இந்த 2% 2% போயிடுவாங்க. அந்த 2% பிரதானம் வந்து பெரிய ஐயா மருத்துவர்கிட்ட தான் இருக்கும். காரணம் என்னென்னா, பெண்கள் நிறைய பேர் வந்து, நான் வந்து இது வந்து விழுப்புரம், திண்டிவனம், அதுக்கப்புறம் உங்களுக்கு மயிலாடுதுறை, மயிலாடுதுறைக்கு இந்த பக்கத்தில் இருந்தால் அவங்க பெல்ட், அப்புறம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, டெல்டாவில் ஒரு சில இடங்கள், இவ்வளோ இந்த நார்த் தமிழ்நாடு. இதில் பார்த்திங்கன்னா வந்து வயசானவங்க நிறைய பேர் வந்து வன்னிய சமுதாயத்தில் இருக்கிறவங்களோ இல்லை பொதுமக்களோ என்ன சொல்கிறாங்கன்னா, ராமதாஸ் ஐயாவுக்கு எங்கள் மீது வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, அவர் பேசுகிறது வந்து எங்கள் பிரச்சனைகள் பேசுவார், பசங்க படிக்கலை, பள்ளிக்கூடம், ஒழுக்கம், இந்த போதைப் பொருள், இந்த விவசாயம், இதெல்லாம் வந்து எங்கள் பிரச்சனைகள் புரியும், எங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவங்கள அங்கீகரிக்கிறாங்க. அவர் கை காட்டினவர் தான் ஐயா அன்புமணி ராமதாஸ், அவர் கை காட்டினவர் தான் ஐயா குரு. அப்படின்னும் போது இன்னும் அவர்கிட்ட அந்த ரெலவெண்ட்டு அந்த கனெக்ட் வந்து இருக்குது. பட் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்கிட்ட கட்சிக்காரர்கள், அதாவது பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சியில் வெளிப்படையாக சொன்னோன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவருக்கு வயசாயிடுச்சு, இவருக்கு பிறகு அவர் தான், இவருக்கு பிறகு அவர் தான். அதாவது நாளைக்கு கிடைக்க போகிற பலாப்பழம் பெருசாக கிடைக்கும், அதனால் இன்றைக்கி எனக்கு இருக்கிறது எனக்கு முக்கியம் இல்லைன்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் சம்டைம்ஸ் அவங்க கால்குலேஷன் தப்பாக போய் மொத்தமாக 2 சொதப்பி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா, என்னைக்கு வந்து ஐயா தாவேக்காவோட வேல்முருகன் அவர்கள் தனியாக போய் இன்றைக்கி திமுகவில் சீட்டு வாங்கி அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறாரோ அன்றைக்கே நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும். இந்த கட்சிக்கு நம்ம ஒண்டி அதிபதி கிடையாது, இது குடும்ப சொத்து மாதிரி நீங்கள் அதை வந்து உண்மை, அதனாலும் அதை வெளிப்படையாக அப்படி காட்டக்கூடாது. ஒரு சமுதாய கட்சி தான் அது கிட்டத்தட்ட. அப்போ ஒரு சாதிய கட்சினா கூட அதுவும் ஒரே ஒரு குடும்பத்து கட்டுக்கோப்பில் இருக்குன்னும் போது அது ஒரு நேரத்தில் வந்து நல்லா இருக்குது. இப்போ ஐயா ராமதாஸ் மீது இன்றைக்கி பேசுகிறாரு அன்புமணி, அப்பாவுக்கு வயசாயிடுச்சுன்னு, இந்த மகனை ப்ரொமோட் பண்ணதுனால அவர் அரசியல் ரீதியாக எவ்வளோ அவமானத்தை சந்திச்சிருப்பார். நம்ம பத்திரிகையாளர்கிட்ட அவர் என்ன சொன்னார், என் குடும்பத்துலேருந்து யாரும் வரமாட்டாங்க, நாங்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ போக மாட்டோம், என் குடும்பத்தை மையப்படுத்தி நிறுத்த மாட்டேன்னு சொல்லிவிட்டு சொந்த பையனுக்கு பண்ணார். இந்த ஒரு விஷயம்னால அவருக்கு எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ அவமானம், எவ்வளோ அரசியலில் சர்க்கிள் வந்திருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேண்டி தானே அன்றைக்கி பண்ணி கொடுத்தாரு. அதை வந்து இவர் சிந்திக்கணும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக போகிறது இல்லை. இது பிரச்சனை பெருசாகும்னா
அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் குறையும். நாளைக்கு அதிமுகக்கோ இல்லை திமுக கிட்டேயோ இல்லை பாஜக கிட்டேயோ போய் உட்காந்து பேசும்போது உங்களுக்கு இருக்கிறது 2% தான். 2%க்கு என்ன ஒரு 4 சீட்டு கொடுக்கலாமாப்பா, இல்லை ஒரு 6 கொடுக்கலாமாப்பா, தருமபுரியில் 2, அப்புறம் விழுப்புரத்தில் ஒரு 2, பாண்டிச்சேரிக்கு வெளியில் எங்கன்னா இல்லை மெட்ராஸில் ஒன்று நில்லுங்க. அதை தோக்குற தொகுதி எதனா ஒன்று, கொளத்தூர் இல்லைனா வந்து நம்ம சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன்னு போன வாட்டி அங்கே மாம்பழம் தான் நின்னாங்க. அந்த மாதிரி 6 தொகுதியில் தோக்குற தொகுதி 3, ஜெயிக்கிற தொகுதி 3 கொடுத்து கூட்டணியே முடிச்சு விட்ருவாங்க. இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் எல்லையை மீறி ஒரு 1000 பேர் 5000 பேர் கூட இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 1000 பேர் 2000 பேர் அந்த வீட்டை சுற்றி எப்பயுமே இருப்பாங்க, எல்லா கட்சியில் இருக்கும். அதெல்லாம் வாக்கா செலுத்தாது. இவங்க இன்னமும் இதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து இப்போ நான் வந்து நம்ம நிறைய தொகுதிகள்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுற்றுப்பயணம் போகும்போது என்ன பார்க்குறோன்னா, நாடார் சமூகம் வந்து போலரைஸ் ஆகுறாங்க. நமக்கு உண்டான அரசியல், நம்ம ஆள் வந்து வரணும் கொள்ளணும் அப்படின்ற அந்த பேசு பொருள், அந்த சின்ன சின்ன நாடார் இயக்கங்கள்லாம் அதை பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வேறு சில சமூகங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் குறிப்பாக சொல்ல முக்குளத்தூர் சமுதாயம் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வன்னியர் சமுதாயத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதை பற்றி சிந்திக்காமல், அதை பற்றி இது பண்ணாமல், நான் வந்து இந்த மண்ணில் இருக்கிற விஷயத்தை பேசுகிறேன். ஏன்னா பத்திரிகையாளர்கள் சாதியை பற்றி பேசுகிறாருன்னு நம்மளை வந்து உடனே பிற்போக்குவாதின்றுவாங்க. இருக்கிறது என்னவோ அதை சொல்கிறது தான் நம்ம வேலை. நம்மளுக்காக ஒரு வியூகம், நம்மளுக்காக ஒரு கொள்கை அமைச்சிக்கின்னா அது நம்ம ஒரு கட்சியில் போய் சேர்ந்துடலாம். ஒவ்வொரு சாதியினரும் தங்களுக்கு என்ன, குறிப்பாக சொன்னால் நெசவு செய்கிறவங்க தொழில் மட்டப்பட்டு போயிருக்குது. சௌராஷ்டிராயின மக்கள் அவர்கள் கூடி பேசுகிறாங்க. விஸ்வகர்மா மக்கள் நகை விலை ஏறி போச்சு, நகை செய்கிறதுக்கு ஆள் வரல, வியாபாரம் போயிடுச்சு, வயிற்று பழுப்பு போச்சுன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நெசவாளர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தறியோட விலை ஏறி போச்சு, கூடி போச்சு, ஆர்டர் இல்லை, பட்டுப்போடவெல்லாம் தேங்கிக்கிட்டுன்னு அவங்க ஒரு பிரச்சனை. அப்போ தொழில் ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது குடும்ப சண்டை தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னும் 10 மாதம் தான் இருக்குது. அப்போ இது எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக நல்லது. இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் விஜய்க்கு, கொஞ்சம் பேர் சீமான் அவர்களுக்கு, கொஞ்சம் பேர் அதிமுக, கொஞ்சம் பேர் திமுகன்னு பிரிஞ்சிட்டாங்கன்னா அப்போ அவங்க பொறுப்பு வாங்கிட்டு அந்த கட்சியில் தேர்தல் வேலை பார்க்கும்போது எப்பா வான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. இது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் மதிமுகவில் நடந்துச்சு, இதுதான் டிஎம்டிகேல நடந்துச்சு, இது நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நடக்கும். அதான் இப்போ கலா யதார்த்தத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இப்படியே போச்சுன்னா அவங்களுக்கு தான் லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல கூட்டம் வந்து 2 பேருக்கும் வர்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ மகளிர் மாநாடா நேற்று நடந்த அந்த நிகழ்வு, அதுலேயும் வந்து பெருவாரியான கூட்டம் இருந்தது. மழை பெய்த போதும் நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அன்புமணி நடத்திய பொதுக்குழு, அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்ததை பார்க்குறோம். அப்போ கூட்டம் 2 பேருக்கும் வருது. இப்போ அவர் கூட அன்புமணி அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு புரியுது நீ இந்த கண் முக்கியமா இந்த கண் முக்கியமானு கேட்கும்போது நீங்களே ஒரு தர்ம சங்கடமான சூழல் இருக்கீங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறேன். அப்போ 2 பேருக்கு பக்கமும் கூட்டம் வருது. ஆனால் வந்து இளைஞர்கள் பெருவாரியும் அன்புமணியை ஆதரிக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கான காரணம் வந்து வெறுமன பொறுப்பு அல்லது 2026 கால்குலேஷன் அல்லது ஃபியூச்சர் பாமக அன்புமணி தான் அப்படிங்கிறக்காக மட்டுமா, இல்லை வந்து வேற எதுவும் அவங்களுக்கு மோட்டிவ் எதுவும் இருக்கா? இதுவும் ஒரு நீண்ட கேள்வி. ஏன்னா இதில் உள்ள அரசியல், நுனி அரசியல், மக்களுக்கு தேவை, இது 3 இருக்குது. இப்போ இது உள்ள அரசியல் என்னன்னா, ஒரு சில பேர் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இயக்க போகிறாங்க. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயாவை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது, மருத்துவரை பெரியவரை. அப்புறம் அதுக்கு பின்னாடி இருந்தது காடுவெட்டி குரு அவர்கள். குருவை வந்து இவர் அன்புமணி ராமதாஸ் தள்ளி புறம் தள்ளி அவரையும் அவர் குடும்பத்தையும் ஒன்றும் எல்லாம் பண்ணிட்டார். அப்போ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இப்போ இவருக்கு அப்புறம் பாட்டாளி மக்கள்ன்ற அந்த கட்சி ஒரு சொத்தாகவோ இல்லை ஒரு கட்சியாகவோ அன்புமணிக்கிட்ட தான் வரும். அதனால் நம்ம இவர் கூட இருந்துட்டால் நாளைக்கு நம்ம பிரச்சனை இருக்கலான்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் நினைக்கிறாங்க. பட் வயசு முதிர்ந்தவர்கள், வன்னியர் அறக்கட்டளை இல்லை வன்னியர் சங்கம் அதில் இருக்கக்கூடியவங்க, இல்லை வன்னியர் வியாபாரமாக ஒன்றிணைகிறவங்க, அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை நமக்கு வந்து ஒன்றும் இல்லாதப்போ உருவாக்கி கொடுத்தவர் இவர் தான், இவர் சொல்கிறது தான் நமக்கு முக்கியன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் 2 சைடும் கூட்டம் சேருது. ஒன்று கட்சிக்காரர்கள் பூரா அன்புமணி ராமதாஸ் பின்னாடி சேர்க்குறாங்க. கட்சி விஷயத்துக்கு அப்பாற்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான் எப்பயுமே என்னோட வாக்கு செலுத்துவேன், நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடு தான் என்னை அசோசியேட் பண்ணிக்குவேன், நான் கட்சியில் இல்லை ஆனால் என்னோட சிந்தனை, என்னோட எண்ணோட்டம், என்னோட ஒரு ஒரு சப்போர்ட், மாரல் சப்போர்ட் எப்பயுமே ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்கும்னு அங்கே பிளவுறாங்க. அப்புறம் 2 பேருக்கும் கூட்டம் சேருதுன்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ நீங்களே நாளைக்கு ஒரு 10 கோடி ரூபா வச்சுட்டு ஜோபியில் போயிட்டு ஊரெல்லாம் போய் ஒரு பிரச்சார எழுச்சி கூட்டம், நான் ஆட்சியில் என்ன நடக்குது, இல்லை திமுக ஆட்சி ஏன் திரும்பி வரணும், இல்லை திமுக ஆட்சி ஏன் திருப்பி வரக்கூடாது,
இல்லை அதிமுக ஏன் ஆட்சி பெறணும், ஏதோ ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கூட்டம் போட்டு ஒரு ஊரில் போயிட்டு முன்னாலே வந்துட்டு ஒரு 250 ரூபா 300 ரூபா கொடுத்துட்றேன்ப்பா, நாளைக்கு வரவங்களுக்கு டீயும் பிஸ்கெட்டும் சேரும் போட்டுருவான், வந்துட்டு ஒரு 3 மரம் உக்காந்துட்டு போயிடுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாதி சதவீத கூட்டம் காசுக்கு வரும். ஏன் தெரியுங்களா வருது இதில்? ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரூரல் பாவர்ட்டின்னு. கிராமப்புறத்தில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது, நிறைய பேருக்கு காசு கிடையாது. எல்லா கூட்டமும் வந்து காசு கொடுத்து வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி கூட்டம் காசுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் வருது. இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். ஏன்னா அந்த 250 ரூபா அந்த 300 ரூபா தேவை. ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் கண்ணெதிரில் பார்த்த உதாரணம். வேதாரண்யத்தில் திமுக உறுப்பினர் கார்டு வச்சுருக்கிற ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி அவரோட கூட்டத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கார் வர்றதை பார்க்குறதுக்கு. என்னன்னா ஓஎஸ் மணியன் அவரோட ஆதரவாளர்கள் கொடுக்குற அந்த காசு எனக்கு முக்கியம், நான் ஓட்டு திமுக தான் போடுவேன், ஆனால் அந்த 250 ரூபா எனக்கு தேவை. அவருக்கு வயது 58 வயது. நான் அவரோட பேரோ மற்ற டீட்டெயில்ஸோ சொல்ல முடியும், ஏன்னா அது அவர் சம்மந்தப்பட்டது. இப்படி ஒரு நபர் இருக்கிறாருன்னு சொல்லலாம், ஆனால் அந்த 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 அவரோட அந்த ஐடென்டிட்டி இருக்குல்ல, அதை வந்து நான் சொன்ன நாகரிகம். அதில் எனக்கு பாதிக்கப்பட்டது என்னென்னா, ஒரு 58 வயது மிக்க ஒருத்தர், என்னை விட வயசில் மூத்தவர், 250 ரூபாய்க்காக எதிர்கட்சி கூட்டம், ஆளுகின்ற கட்சி, அவர் விசுவாசி, உதயசூரியனை தவிர்த்து வேறு யாருக்கும் ஓட்டு போட்டதில்லை, அவர் அந்த கூட்டத்துக்கு 250 ரூபாய்க்கு நிற்கிறாருன்னா இந்த 2 திராவிட கட்சிகளும் வெக்கப்படணும். அதை தாண்டி சாதி பெருமை பேசிட்டு கட்சி நடத்துகிறாங்க பாருங்கள், அவங்க அதை விட வெக்கப்படணும். இப்போ ஒரு சாமானியனை, ஒரு கிராமத்து வாசியை, இல்லை ஒரு ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கிற ஒரு விவசாய கூலியை ஒரு நாளைக்கு 250 ரூபா 300 ரூபான்றதே கிடைக்கிறது கிடையாதுங்க. நிலைமை, நாட்டில் நிலைமை இப்படி இருக்குது. இவங்க என்னடானா இங்கே மெட்ராஸ்லேயும் கோயம்புத்தூர்லேயும் பளிங்கு கல் போட்டு கிரனைட்டு போட்டு கட்டடம் கட்டிட்டு ஆளை வேலைக்கு எடுக்காமல் அதில் 1008 போராட்டன்ற மாதிரி இருக்குது ஆட்சி. சரி, இதுக்கப்புறம் ஒருவேளை அதிமுக எதனா சொல்லி வரும்னு பார்த்தா அவங்களும் இதுக்கு முன்னாடி இதுமாரி பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் நிலவரம். இந்த நிலவரத்தில் நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 5 கோடியோ 10 கோடியோ எடுத்து ஜோபியில் போட்டுக்கிட்டு நீங்கள் கூட்டம் நடத்தினீங்கன்னா கூட சர்மா அவர்களை பார்க்கறதுக்கு சாரையாக குட்டி வண்டி, குட்டி யானை, ஷேர் ஆட்டோ, அதுக்கப்புறமா சின்ன பஸ்ஸு, பெரிய பஸ்ஸு, லாரி, இதிலெல்லாம் ஆடை எப்படி வெட்ட இட்டுன்னு போவாங்க, அந்த மாதிரி ஏற்றி ஜனங்களாக வந்து நீங்கள் பேசுகிறத கேட்டு போவாங்க. அங்கே ஒரு 50 பேர் தொடர்ந்து கோஷம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஐயா இப்போ ஒரு சில நேரத்தில் இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஸ் மீட் விட்டுருங்க, சினிமா ப்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ பேசுவோம், அப்பா ஜமா அப்படின்ட்டு ஒரு 4 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நடக்கும். பணம் 10 செய்யும், 11வது அரசியல் கட்சிகளுக்கோ கூட்டணி கட்சிகளுக்கோ கூட்டத்தையும் சேர்க்கும். அந்த கூட்டத்தை வைத்து நீங்கள் வந்து ஒரு மதிப்பீடு, ஓகே இவர் கூட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம விவாதிக்கலாம். அந்த கூட்டம் ஓட்டாகவும் நம்ம நினச்சோன்னா அங்கே தான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் தோக்குறாங்க. அண்மையில் அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்துச்சு, பொதுக்குழு தடையை கோரி. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து 2 பேரும் மூஞ்சியை பார்த்தே பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ண தான் நம்ம செய்திகள் படித்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த கடைசியாக அவங்க அன்புமணிக்கு சாதகமாக வந்ததில் அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதில் இருந்ததை நான் பார்த்தேன். அப்போது 2 பேருக்கும் அந்த ஈகோ தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த முடிவு பெறாமல் இருக்கிற காரணமாக இருக்கா? அது நீதியரசர் வந்து கொஞ்சம் விளையாடி இருக்கார் வார்த்தைகளில் இங்கே. அதாவது சட்டம் படித்தவர்களுக்கு வந்து ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த சட்டத்தின் வழியே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நுனி விஷயத்தை பார்ப்பது, அப்படி வந்து பார்த்துருக்கிறாரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதியரசர். ஒன்று, அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, அவர் இதில் ஒன்றும் பெரிய சட்ட சிக்கலோ இல்லை பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கிற மாதிரி இல்லை, இது ஏதோ ஈகோ சம்மந்தப்பட்டதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாரு. அப்புறம் நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ் என்னென்னா, இயற்கை ரீதியாக வந்து எது இது இந்த இடத்துல சட்டம் சரியாக இல்லை இதுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு, ஆனால் இது இப்படி தானே போகணும், இயற்கையாக இப்படி தானே இதுக்கு நீதி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூல்ஸில் வராது. இப்போ இன்றைக்கி ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர். ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு, செயற்குழு, அதுக்கப்புறம் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலர்கள் எல்லாரும் யார்கிட்ட இருக்காங்கன்னா அன்புமணி ராமதாஸ் கிட்ட. ஆனால் அது நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸில் வேணால் கொஸ்டின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் லெஜிஸ்லேட்டிவ் ரூல்ஸோ இல்லை சட்ட திருத்தங்கள் இல்லை பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டங்களுக்கு பின்னாடி அது செல்லுபடி ஆகும்னா செல்லுபடியாவது அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வன்னிய சமுதாய மக்கள், வன்னியர் அந்த சங்கங்கள், அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இவர் தானே வழிகாட்டி, தலைவரான இருந்து போடும் என் வழிகாட்டி, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பேன், அவரு தலைவராக உங்களை சொன்னார் ஏற்றுக்கிட்டோம், அவர் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இல்லை அப்படின்ற அந்த மனநிலையில் நின்றுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆனந்த வெங்கடேஷன் நினைக்கிறேன் இது ஈகோ பிரச்சனை. இது மேபி அவர் வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாரு. அதாவது கவுன்சிலிங்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது கான்சலேஷன், கவுன்சிலிங், உங்களுக்கு வந்து மீடியேஷன்லாம் மாதிரி சொல்லுவாங்க சட்டத்தில். இதுக்கெல்லாம் என்ன பொருள்னா, ஒரு பிரச்சனையை மேலும் வளர்க்காமல்
சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது, இல்லை உனக்கு இது எனக்கு இது அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை சரி செய்வது. அது மாதிரி எதனா இருந்ததுன்னா இந்த ஈகோ போயிடுச்சுன்னா அதுக்கெல்லாம் வதி விழுக்குமே அப்படின்ற மனநிலையில் கூட அவர் சொல்லியிருப்பார். பட் அதை தாண்டி இவர்கள் ஒன்றும் மெத்த படிச்சிட்டா சம்டைம்ஸ் மூளை வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதனா ஐயா அன்புமணிக்கு நடக்குதா என்னன்னு தெரியல. அவருக்கு வந்து களத்தில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு நல்ல விஷயம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இது பொருந்தும், ஐயா அன்புமணி ராமதாஸுக்கும் பொருந்தும். நீங்கள் யாரெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ தள்ளி வைக்கிறீங்க ரைட்டா, இவர்களை 2026 தேர்தலுக்கு பிறகு கூட தள்ளி வைக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ கூட வச்சுக்கிட்டு இருந்தால் தலைவலி கொச்சல் தேர்தல் நேரத்தில் கஷ்டம்னு எல்லாத்தையும் சேர்த்து அந்த தலைவலியெல்லாம் சமாளிக்கிறவங்க தான் தலைவர். அறிஞர் அண்ணாக்கு இல்லாத பிரச்சனையா? இந்த இடத்துல நீங்கள் அந்த தலைவன் சொன்னனால ஒரு விஷயம், ராமதாஸ் அவர்கள் இவர் வந்து ஒரு தலைவரே கிடையாது, அந்த தகுதியான ஒரு தலைவராகவே அன்புமணி இல்லைன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார். அதெல்லாம் வந்து காழ்ப்புணர்ச்சினாலையும் ஏற்பட்ட வலினாலையும் சொந்த பையன் மேலேயே அவர் விமர்சனம் பண்ணார். ஃபஸ்ட்டு தப்பு அவர் பண்ணது. தலைவனே இல்லைன்னா விளையும் பயிர் மொழியிலே தெரியும். தான் பிள்ளை எந்த மாதிரி தற்குறியாக வருமா இல்லை தலைவனாக வருமானு ஒரு அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து சத்தியமான உண்மை நான் பேசுகிறேன். அந்தந்த அப்பாக்களுக்கு தங்களோட பிள்ளைகளோட போக்கு எப்படி போகுது எப்படி வருதுன்றது தெரியும். நாளடைவில் என்ன ஆகுதுன்னா இது குடும்ப பிரச்சனை பெருசாகி, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மருமகள் மாமியார் இந்த எல்லா குடும்பத்துலையும் இருக்கிற அந்த ஏழ்ரை இது அரசியலில் உள்ள நுழையும் போது தான் பிரச்சனை. ஐயா மருத்துவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அன்புமணி இது ராமதாஸ் பார்த்தீங்கன்னா, சௌமியா கேட்டுக்கொண்டதுன்னு. சௌமியான்ற அந்த வார்த்தை ஒரு அரசியல் தலைவர் வாயிலே வரக்கூடாது. அப்போது குடும்பத்தில் அவங்க அதிகாரம் செலுத்தலாம் மருமகள், ஆனால் கட்சியில் அவங்களுக்கு பேசுகிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இதுவே அவங்கள சீட்டுக்கே நிறுத்திருக்கக்கூடாது. அங்கே தப்பு பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அன்புமணியை சரி மகன் மனசு கேட்கல தகப்பனாச்சே சரி பிள்ளைக்கு ஒரு வழி காட்டணும்னு சொல்லிட்டு வழி காட்டுறாரு. சரி பிள்ளைக்கு வழி காட்டினா விட்டுது. எதுக்கு மர்ம உலகத்தில் வந்து சீட்டு கொடுத்து தருமபுரியில்? ஒருவேளை அந்த மாதிரி ஜெயிச்சிருந்தது தான் இன்றைக்கி உங்கள் நிலைமை என்ன யோசிச்சு பார்த்தீங்களா? அதாவதுங்க வெளியில் இருக்கவங்க முதுகில் குத்துனா அதை கத்தி எடுத்து போட்டு மருந்து போட்டு அதை தயார் பண்ணிக்கலாம். சொந்த பந்தமே முதுகில் குத்துமா வலி தாங்க முடியாது. அந்த வலியினுடைய நீட்சி காரணமாக தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா தகுதியை இழந்து விட்டார், தலைவராகிற தகுதி அவருக்கு இல்லை அப்படின்றாரு. இதெல்லாம் பேசுவார். நாளைக்கு குடும்பம் ஒன்றாயிட்டா கொஞ்ச நாள் வந்து மன உளைச்சலில் சரியில்லாமல் என் மகன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், இன்றைக்கி வந்து திருப்பி வந்துட்டான், எனக்கு வந்து என் மறைந்த மாவீரன் குரு இருந்தப்போ எனக்கு என்ன தெம்பு கிடச்சதோ அது திருப்பி வந்துச்சு அப்படின்னு கூட அறிக்கை விடுவார். உடனே பாட்டாளி மக்கள் சொந்தங்கள்லாம் பட்டாசு வெடித்து கொண்டாடி அந்த நேரத்தில் போக்குவரத்துக்கு போகிற பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் நேரம் நிறுத்தி அவங்க செலிப்ரேஷன் பண்ணி அது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 17 ராமதாஸ் வந்து பொதுக்குழு கூட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது சில முக்கியமான விஷயங்கள் குறித்து நாங்கள் பேசுவோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. கூட்டணி தொடர்பாக கேட்குறாங்க. அதுக்கு வந்து நிர்வாகிகள்கிட்டலாம் கேட்டுட்டு தான் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்கிறார். அதுவும் குறிப்பாக திமுக கூட்டணியில் பாமக இருக்கா, இன்றைக்கி நிகழ்வில் நீங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக அணுகிருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நிர்வாகிகள்கிட்ட பேசி தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 17 என்ன முடிவு எடுப்பாங்க, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இனிமேல் பாமகவில் இருக்குது? இது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பாமக இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த பொதுக்குழு செயற்குழு இதெல்லாம் கூட்டி என்ன தான் பண்ணாலும் இல்லை மாம்பழம் சின்ன உங்ககிட்டயே இருந்தாலும் இல்லாமல் போனாலும் மக்கள் வந்து ரொம்ப கிளியராக முடிவு எடுப்பாங்க. ஒருவேளை அந்த சிக்கல் வந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்றைக்கி போயிருக்காங்கல்ல அன்புமணி ராமதாஸ்க்கு பின்னாடி நிறைய பேர், அவங்களுக்கே நிறைய பேர் எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது. 25 சீட்டு வாங்கினா தான் அதில் ஒரு 8 இடமோ 10 இடமோ ஜெயிக்க முடியும். நீங்கள் ஃபுல்லாக அப்படியே பழைய மாதிரிலாம் வந்து ஜெயிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இன்றைக்கி இல்லை. 25 சீட்டு வாங்கி பாதினா கூட 10லேருந்து 12 13 சீட்டு தான் வரும். வாங்குறதே 12 சீட்டு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. வெறும் அன்புமணி ராமதாஸ் போனால் எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? யாராக இருந்தாலும் சரி. அப்போ கிளம்புப்பா, பெரியவர் இல்லாமல் தனியாக வந்திருக்கிற ஒத்தையில் வந்திருக்கிற உன்னை நம்பிப்பா எப்படிப்பா கொடுக்க முடியும்? அது களங்கண்ட சிங்கம் ஜெயிச்சிருக்கு. கலைஞர் இருந்தபோது அம்மையார் ஜெயலலிதா இருந்தவர் எதிர்த்து அரசியல் களங்காண்டவர், சட்டமன்ற உறுப்பினர் நிறைய பேர் உருவாக்கி விட்டவர். 2 அமைச்சர் தொடர்வண்டித்துறை அமைச்சர் இருந்தாங்க. ஆர்வேலு இருந்தார் உங்களுக்கு ரயில்வே துறையில். அதுக்கப்புறமா அரக்கோணத்தில் பாராளுமன்ற எம்பி மூர்த்தியெல்லாம் ஜெயித்தாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு பேர் இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. இதுக்கெல்லாம் வந்து அப்போ அன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் ஜூனியர் அவர். இப்போ அன்புமணி ராமதாஸ்க்கு இதுக்கப்புறம் ஜெயிச்சு இதுக்கப்புறம் எம்பி வாங்கி கொடுத்து இதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆக்கினா இதுக்கப்புறம் சேர்மன் ஜெயிச்சு கொடுத்தா தான் இது. சேகர் சொல்லிட்டு அம்பத்தூர் சேர்மனாக இருந்தார், முனிசிபாலிட்டி சேர்மன். அவரெல்லாம் ராமதாஸ் இருந்தப்போ சேர்மன் ஆனது. இப்போ இன்றைக்கி அந்த சூழ்நிலை இருக்கா? இன்றைக்கி நிறைய புது கட்சிகள் வந்துடுச்சு. அவங்களுக்கு வாக்கு விகிதாச்சாரம் எவ்வளோ, உங்களுக்கு எவ்வளோ, அதெல்லாம் தெரியாது. இப்போ எல்லாம் இதனுடைய சூட்சமம் தெரியாமல் நிறைய பேர் அங்கே போய் சேர்ந்துட்டுருக்குறாங்க. அங்கே போய் சேர்றது முக்கியம் கிடையாது. இப்போ ஒரு 20 பொட்டென்ஷியல் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புமணி ராமதாஸ் பின்னாடி போய் சேர்ந்துடுறாங்க. நீங்கள் கேட்டிங்க ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு.
அவங்களால 10 சீட்டு தான் வாங்க முடியுதுன்னா அந்த 20 பேரில் எந்த 10 காலி பண்ணுவார், எந்த 10க்கு சீட்டு கொடுப்பார் அன்புமணி? பெரியவராக இருந்தால் அப்படி கிடையாது, 20 கேட்டு வாங்குவார். ஏன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமியை உட்காராரு வச்சுக்கோங்க டேபிளில், அன்புமணி கிட்ட பேசுகிற மாதிரி ராமதாஸ் கிட்ட பேச முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் எம்எல்ஏவாக இருக்கும்போதே அவர் கட்சி தலைவர். ஆனால் அன்புமணி அப்படி இல்லை. அன்புமணி தான் போயிட்டு சார் ஐயா பாருங்கள் கொள்ளுங்கன்னு இவர் பேசணும். அவர் ஸ்டாலின் கிட்ட உட்காந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட உட்காந்தாலும் சரி, இல்லை அமித்ஷா கிட்ட உட்காந்தாலும் சரி, ஐயா ராமதாசன் போது கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வேறு, ஐயா அன்புமணின்னு வரும்போது கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வேறு. இது தெரியாமல் நிறைய பேர் இளைஞர் தலைவர் வருங்காலமே எதிர்காலமேன்னு நீங்கள் வெறும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைமையாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட்டணி வைப்பாங்க. கூட்டணி அரசியல் நேரத்தில் யார் வேணால் கூட்டணி சேர்த்துக்குவாங்க, அது பிரச்சனை இல்லை. 20 சீட்டு இல்லை 15 சீட்டு இல்லை 25 சீட்டு வர வேண்டிய இடத்துல 10 சீட்டில் உங்களை தள்ளி விடுவாங்க. வைகோவோட பெரிய தலைவரா நீங்கள்? ஆனால் திருமாவளவனோட உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கா? அங்கே எத்தனை சீட்டு கேட்டுவாங்க சொல்லுவாங்களா? அவங்களே 10 சீட்டுக்கும் 12 சீட்டுக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க வாங்க முடியாமல். அன்புமணி ராமதாஸோட நிலைமை என்ன? இதுதான். இது எங்கே போய் நிற்கும்னா அங்கே போய் நிற்கும் ஃபஸ்ட்டு. இரண்டாவது அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, திமுக பஸ்ஸு ஆல்ரெடி ஃபுல்லு. ஆல்ரெடி அண்ணன் கமல் ஃபுட்போர்டில் இருக்கிறாரு, வெறும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் ஆகிட்டார். இப்போ மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி. இப்போ அதற்கு இவர் அந்த மையத்துலேருந்து என்ன பண்ணார், டிவி ரிமோட் எடுத்து கோவமாக போட்டார், உடைச்சார். அதை நம்பி ஒரு 5% 6% வாக்குகள், குறிப்பாக கோயம்புத்தூர்லாம் நிறைய பேர் அதிகமாகவே வாக்கு செலுத்தினாங்க இவர் போய் நின்ற காரணம். அப்போ அந்த சொந்தங்கள் என்ன பண்ண போகிறாங்க, அந்த அமைப்பில் இருக்கிற கட்சிக்காரர்கள் பொறுப்பில் இருக்கவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்களுக்கு ஒரு 5 சீட்டுனா கேட்க மாட்டாரா கமல்? இப்போ 5 சீட்டு கேட்குறாங்கன்னா ஆல்ரெடி அங்கே 234லே உதைக்குது சீட்டு எண்ணிக்கை பத்தம். ஏன்னா சிபிஎம் கூட கேட்பாங்க, விசிகா கூட கேட்பாங்க, காங்கிரஸ் ஒண்டியை தான் குறைக்க முடியும். ஏன்னா இவரை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இருந்தால் இருங்க எல்லாம் போங்க அப்படின்ற மாதிரி கூட நிர்பந்தம் வரலாம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ இவர் வேறு கமலுக்கு சீட்டு கொடுக்கணும். இப்போ கமலுக்கு சீட்டு கொடுத்த கையோடு ஒருவேளை பிரேமலதா விஜயகாந்த் அங்கே போகிறாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா, உடல் நலம் விசாரிக்கிறத எவ்வளோ ஆர்வம் காட்டினாங்க பார்த்தீங்களா? முதல்வர் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறது இங்கே. அது ஒரு ட்வீட்டு சோஷியல் மீடியாவில் போய்ட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன், அவர் சீக்கிரமாக உடம்பு சரியாகி வரணும். கேப்டன் அவர்களுக்கு அந்த இறுதி ஊர்வலத்துக்கு சிறப்பாக ஏற்பாடு பண்ண அந்த நன்றி இந்த நேரத்தில் நான் நினச்சி கேப்டன் சார்பாக அவருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வீட்டில் உட்காந்தபடியே கூட பண்ணலாம். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறாங்க. என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, இங்கே இல்லைன்னா அங்கே அப்படின்றத. இந்த ஒத்தையாரட்டையாக பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் கடைசி நேரத்தில் பெரிய தலைவர்கள் ஒத்தையாரட்டையாக பிடிப்பாங்க. அண்ணன் துரைமுருகன் பண்ணது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? மாஸ்டர் ஸ்ட்ரோக் வச்சு விட்டார் பாருங்க, இங்கே அங்கே இங்கேன்னு கூப்பிட்டு கடைசியாக வர சொல்லிட்டு வந்தீங்க காஃபி சாப்பிடுங்க போயிட்டு வாங்க, மனசில் இடம் இருக்குது சீட்டில் இடம் இல்லை, தலைவர் சொல்ல சொன்னார் போயிட்டு வாங்கன்னு அடிச்சு முடிச்சு விட்டார் பாருங்க. அன்றைக்கி விழுந்ததுலேருந்து டிஎம்டிகேன்னு எழுந்துக்கல அவங்க. இந்த இங்கே அங்கே இங்கே இல்லாமல் ஒரு முடிவை சீக்கிரமாக எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த அரசியலில் இந்த நீண்ட நெடிய பயணத்தில் நீங்கள் கொள்கை முடிவுன்றது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். வாக்காளர்கள் அதை பார்ப்பாங்க. இப்போ விருதுநகரில் நிறைய பேர் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு வாக்கு செலுத்த தயாராக இருக்கேன். இது நான் களத்தில் போய் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போனேன். இப்போ விருதுநகரில் விஜயகாந்த் அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருக்குது, மதுரையில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. நல்ல மனுஷன், செத்ததுக்கப்புறம் அதிகமாக பேசுகிறாங்க. அப்படிலாம் இருக்கும்பொழுது விஜயகாந்த் என்ன பேசுவார், விஜயகாந்த் என்ன நினச்சார், அவரோட நாடி துடிப்பு என்ன, அது ஒத்தி சிந்தனையில் நீங்கள் போயிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. அதை விட்டுட்டு பேசுறது நாங்கள் எதுக்கு போய் மோடியை பார்க்கணும், இது என்ன பேச்சு இது? அப்போ மோடியை எதிர்த்துங்க, மோடியை திட்டி பேசுங்க, விமர்சனம் பண்ணுங்க. ஏன் ஜிஎஸ்டி வாங்குறேன், ஏன் சொத்து வரி, டோல் பிளாஸா ஏன் ஏற்றி விட்டேன் கேட்கலாம்ல, அதையும் கேட்க மாட்டேன். அப்போ இதையும் செய்ய மாட்டேன் அதையும் செய்ய மாட்டேன். அப்போ என்ன அரசியல் பண்ணுறீங்க நீங்கள்? இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்போது இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போது டிஎம்கேவை பொறுத்தவரைலாம் அந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. அப்போது கமலே அங்கே ஃபுட்போர்டில் இருக்கிறாரு. ஒருவேளை டிஎம்டிகே போனாலும் அவங்களுக்கும் சீட்டு என்ன கிடைக்குமான்றது தெரியல. வேறு யாருன்னா மேபி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். அப்போ அங்கே பஸ்ஸில் இடம் இல்லை. அப்போ எந்த பஸ் ஓரளவுக்கு இடம் இருக்குன்னா அதிமுக பஸ்ஸு தான். ஒருவேளை இந்த அதிமுக பஸ்ஸில் விஜய் பத் வரா மாதிரி தெரியல, ஆனால் ஊடகத்தில் அங்கே எங்கே செய்தி வருது, இல்லை விஜய் போகிறா மாதிரி. ஒருவேளை அதிமுகவில் விஜய் வராருன்னு முடிவுக்கு வராங்க, இல்லை அதிமுக எப்படியோ விஜய் பிடிச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசி ஈஸி இல்லைங்க, ஒரே ஒத்தை கருத்து திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு. பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வச்சுக்கோங்க, நாங்கள் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கோங்க, அவங்க ஓபிஎஸோட கூட்டணி வச்சு இந்த மாதிரி அப்படியே ஒரு போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை விஜயோ இல்லை சீமானோ, நான் இது நடக்கும்லாம் சொல்ல, ஒரு ப்ராபபிலிட்டி சொல்கிறேன், விஜயோ இல்லை சீமானோ யாரோ ஒருத்தர் அதிமுக பக்கம் வந்துட்டாங்கன்னா அதிமுக பஸ்ஸும் ஃபுல்லு. ஏன்னா அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னா, அதிகப்படியான சீட்டு அம்மையார் ஜெயலலிதா மாதிரி நிற்போம், ரெட்டலை தூக்கின்னு போய் போடுவோம், ரெட்டலை பார்த்துக்கும். அவங்க அந்த இப்போ என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, ஏதோ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளாக நிற்கிறாரு அப்படி கிடையாது. ரெட்டலை உதயசூரியன்,
சின்னம் டு சின்னம் வச்சு ஆடலாம் வான்ற அந்த முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு இப்போ இந்த பயணம் போகிறார் பாருங்க. பயணம் போயிட்டு எந்தெந்த மாவட்ட செயலராக சரியில்லையோ அவங்களெல்லாம் மாத்திர வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. கட்சியை வந்து இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளால் இது முடியாது, அதனால தான் என்ன பண்ணுறாரு, ஓட்டர்ஸ் கிட்ட போயிட்டார், பப்ளிக் கிட்ட ஏர்லியாக போயிட்டார். வேறு எந்த கட்சியுமே இன்னும் வாக்காளர்கள் கிட்ட போகல. ஆனால் அவர் போயிட்டு கிட்டத்தட்ட 80 சட்டமன்ற தொகுதியும் 81 இன்னையோட இல்லை நாளையோட முடியுது. அப்போது ஒரு 30-40% ரேஷியோ இடத்த வந்து ஜாகிரஃபியை பார்த்துருப்பார். அவருக்கு எப்படி இருக்குது டெரெயின். சரி, நீங்கள் வந்து வல்லவனா நல்லவனா அப்படின்றதை தாண்டி மக்கள் தான் வந்து அரசியல் தலைவரை உருவாக்குறாங்க. நீங்கள் வந்து மக்களோட அந்த பல்ஸை வந்து கீழே போய் பார்த்து பிரச்சாரம் பண்ணும்போது, நடைபயணம் போகும்போது, ரோட் ஷோ போகும்போது, பொது மீட்டிங் அதிகமாக நடக்கும்போது உங்களுக்கு மக்கள் ஒரு சில அரசியலை கற்றுக் கொடுப்பாங்க. அந்த வேலையை அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி பண்ணும்போது அதிமுக வந்து எதனா ஒரு பெரிய கட்சி வந்தாலுமே அதுக்கப்புறம் இந்த உதிரி கட்சியிலலாம் தேடாது. எங்களுக்கு இருக்கிறது 20% ஓட்டு, இன்னும் ஒரு 10% ஓட்டு எடுத்துன்னு வந்து யாருன்னா உள்ளே தள்ளனா போதும், நாங்கள் 30% திருப்பி வந்துட்டோன்னா நாங்கள் திருப்பி ஹோம். 75 சீட்டு. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள். எல்லாம் சொல்கிறாங்க பிஜேபின்னு. அதிமுகவில் பிஜேபின்ற ஒரு பொதி சுமையை சுமந்து 75 சீட்டு ஜெயிக்க முடிச்சு 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு. இப்போவும் அதே மனநிலை. ஆனால் இன்னைக்கு ஆளுகின்ற அரசு திமுக. இதே திமுக கனவுல கூட பிஜேபியோட சேர்ந்து ஜெயிக்க முடியுமா? பிஜேபியோட ஒரு வேளை கூட்டணி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவோட நிலைமை என்ன ஆகும்? அப்போது இவங்க வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க, வீக்குன்றாங்க. அவன் மைனஸில் இருந்து கீழே இருந்து வந்து 75 சீட்டு வந்திருக்கிறாங்க. கட்சி பிளவு இதெல்லாம் இதே பிரச்சனை போனாடி. இத்தனைக்கும் போனாடி டிடிவி தினகரன் வந்து வெளியில் இருந்தாப்புல. இந்த வாட்டி டிடிவி தினகரன் உள்ளே வராப்புல. ஓபிஎஸ் என்ன தான் பிரச்சனை பண்ணாலும் அதை டிடிவி தினகரன் ஒரு சில இடத்துல மேட்ச் பண்ணுறாரு. அது அந்த வாக்கு சரிவை வந்து டிடிவி தினகரன் வந்து அதை சரி செய்கிறாரு. அது வந்து இங்கேருந்து பார்க்கும்போது கூட்டணி இல்லைன்ற மாதிரி இருக்குது. பட் அவங்க வந்து அவங்க சின்னத்தை நம்புகிறாங்க. ரெட்டலைன்றது வந்து அவங்களுக்கு இழந்த அந்த செல்வாக்கு திருப்பி அதே ரெட்டலை பெற்றுத்தருன்ற மாதிரி அவங்க அந்த கட்சியில் இருக்கவங்க நம்புகிறாங்க. நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.